இன்னைக்கு பள்ளி விடுமுறை முதல் நாள். காலையில எழுந்து என்னோடய வீட்டு பக்கத்தில இருக்க கோயிலுக்கு தான் போனோம். மழைக்காலமும் அந்த கோயிலோட சூழல் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைய நாள் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் ஆரம்பிச்சுச்சு. மிஹோன், முட்டை, தீமோன், ஆப்பிள் அண்ட் மைலோ சீனி எதுவும் போடாம. ஸோ எஃபிஷியன்சி சேர்க்கறதில்ல. என்னோட ஜூனியருக்கும் ஆ மிஹோன், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ இதோட தான் இன்றைய நாள் ஆரம்பிச்சது. ஸோ என் கூட பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட இருக்கிறது என்னோடய குட்டி வாண்டு தான். காலையிலேயே அவர் எந்திரிச்சுருவாரு. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னைக்கே அவர் எந்திரிச்சுருவாரு. அதனால் காலைல நான் கோயிலுக்கு போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு காலையிலேருந்து அவர் என் கூட தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் அவரும் சேர்ந்து வீட்டு வெளியே சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ லீவு டைமில் தான் நமக்கு வீட்டு அஞ்சடிலாம் நல்லா சவுக்காரம் போட்டு கழுவுறதுக்கு டைம் கிடைக்கும். அஞ்சடிலாம் தேய்ச்சி கழுவின பிறகு என்னோடய ஜூனியருக்கு லன்ச் டைம். ஸோ அவருக்கு ரொம்ப சிம்பிளான மெனு தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும். ஃப்ரைட் ரைஸ், ஃபிஷ் பால் சூப். ஸோ அவர் சாப்பிட்ற வரைக்கும் அவரை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அது முடிஞ்சோடனே என் மக டீ டைமுக்கு ஏதாவது செய்யுங்கம்மான்னு ரொம்ப நாளாக ரசகுல்லா செஞ்சு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சா அவங்களுக்கு அந்த ரசகுல்லா செஞ்சுட்டு பூஜைக்கு பூ பறிக்க போயிட்டேங்க. பூ எல்லாமே என்னை வீட்டை சுற்றி தான் இருக்குது. ஸோ அதனால் வெளியே வாங்குகிற அவசியமே இல்லை. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூ. இங்கே மரத்தில் பாருங்கள் செண்பகப்பூ அவ்வளோ பூத்துருக்கு. இந்த செண்பகப்பூ அம்மனுக்கு ரொம்ப உகுந்த பூ, ரொம்ப வாசமாக இருக்கும். மரம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பூ. இன்னும் பூக்கல. இது பார்த்திங்கன்னா புங்கராயா செம்பருத்தி. இங்கே மஞ்சளும் இருக்கும். மஞ்சள் பூக்கில் இன்றைக்கி சோப்பு தான் பூத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி செடி. இந்த மல்லி செடி நான் நடுலங்க ஒரு பெரிய சாடியில் மல்லி நட்டிருந்தேன். அதை பிடுங்கி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த வேர் மூலிமா இங்கே எத்தனை செடி முளைச்சிருக்கு மண்ணில். செடி நான் வந்து சாடியில் தான் மல்லிப்பூ வச்சுருக்கேன். ஒரு 5 செடி வச்சுருக்கேன். அந்த 5 செடியில் நிறையா பூ பூக்கும். எப்பயுமே என்ன செய்வேன், அந்த சின்ன சின்ன மொட்டுகள்லாம் எடுத்து ஒரு டப்போவையில் டிஷ்யூ வச்சு சில்லரில் வச்சுருவேன். ஸோ ஒரு வாரம் அப்படியே சேர்ந்தோன்னா நிறையா பூ கிடைக்குங்க. இந்த பூ ரொம்ப வாசமாக இருக்குங்க. இது வாசம் இல்லாத மல்லி இல்லை, வாசமுள்ள மல்லி. இங்கே பாருங்கள் நிறையா மொட்டு விட்டுருக்கு. ஸோ நாளைக்கு தான் இந்த மொட்டெல்லாம் பறித்து நம்ம சில்லரில் வைக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது அப்படின்ட்டுன்னு. இப்போ தாங்க இவ்வளோ பூத்துருக்காரு நிறையா. அது ரொம்ப பாதுகாத்ததுக்கப்புறம். ஸோ இப்போ பூலாம் பறிச்சாச்சு, பூஜைக்கு ரெடி ஆகியாச்சு. பூஜையும் முடிச்சாச்சுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ அந்த ஒரு இந்த பூஜை முடித்த பிறகு இருக்கிற மனநிலைமை இருக்குல்ல, அதை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. நம்ம கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் இதுதான். ஸோ நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் எப்படியாவது பூஜைக்கு நேரம் ஒதுக்கி செஞ்சிடணுன்றதில் எப்படியாவது முயற்சி செய்வேன். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ டின்னருக்கு தான். டின்னர் 7 to 7:30 எல்லாம் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்வேன். ஸோ இன்றைக்கி டின்னர் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நாங்கள் 4 பேர் தான், என்னோடய ஜூனியரோட சேர்த்து. என் மகன் வந்து இன்னும் வரல, நாளைக்கு தான் அவர் வருவார். ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம். ரொம்ப நம்ம கொஞ்சம் 3 பேர் இருந்தால் செய்கிறதுக்கு அவ்வளோ மூடு இருக்காது இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் மெனுவோட முடிச்சாச்சுங்க. சுர கருவாடு இருக்குது இல்லையா, இக்கன்னியும் அது சம்பால், ரசம், பெண்டி, கத்திரிக்காய். இந்த பெண்டி கூடங்க என் தோட்டத்திலேருந்து எடுத்தது. ஒரு 3 செடியை வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 எடுத்து சேர்த்து அது சமையலுக்கு பயன்படுத்துக்கும். இன்றைக்கி இவ்வளோ தாங்க சிம்பிளான மெனு. சாப்பிட்டு முடித்து எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னு என்னோடய ஜூனியர் ஒன்று சாப்பிட்டு முடிக்கலைங்க. அவருக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா ரெஸ்ட் பண்ணலான்னு உட்காந்தா அப்போ தாங்க அவர் ஆரம்பிப்பார். அவர்னால் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக உட்கார முடியாது. குதிக்கிறது, இறங்குறது. இப்போள்ள இங்கே நான் அடுக்கி வச்ச எல்லாத்தையும் நான் கொஞ்ச நேரத்தில் கொட்டிடுவார். ஆனால் திருப்பி அவரே தான் அடுக்க வைப்பேன். ஸோ அவருக்கு சாமானத்தில் டயர்ட் ஆகிடாது. ஸ்கூலுக்கு போனால் டயர்டாகி தூங்கிடுவார். இப்போ தூங்க கொண்டு வந்துட்டேன்னா அழ ஆரம்பிச்சிட்டார். ஸோ இவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை தூங்க வச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம தூங்க முடியும். அப்படி அவரை விட்டுட்டு நம்ம தூங்கிட்டோமா ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு வழி பண்ணிடுவாருங்க. அவருக்கு ரொம்ப தூக்கம்தான். அந்த தூக்கத்தில் அழுறாரு. அவருக்காக ஒரு தொட்டி வாங்கி வச்சுருக்கேங்க. இவ்வளோ பெரிய பையனை தொட்டிலையா போடுறீங்கன்னு கேட்காதீங்க. அந்த தொட்டியை காட்டி காட்டி தான் மிரட்டி தூங்க வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தொட்டினா பயம். நீ தூங்கலைன்னா தொட்டியில் போட்டுருன்னு சொன்னோன்னு தூங்கிடுவார். ஸோ எப்படியோ சமாதானப்படுத்தி தூங்க வைக்கலான்னு பார்க்குறேன். அவர் தூங்கினாங்க தாங்க நானும் தூங்கணும். இன்றைக்கி அவர் எத்தனை மணிக்கு தூங்க போகிறாரோ
இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்ல. முன்னெல்லாம் 3, 4 மணிக்கு தூங்குவாருங்க. அது வரைக்கும் ஆடிக்கிட்டு இருப்பார் மத்தியில் குதிச்சுட்டு. ஸோ அப்படியே கண்ணை இழுத்துருச்சு. நம்ம ஜூனியர் தூங்கிட்டாரு. நம்மளும் தூங்க போயிடலாங்க. அனைவருக்கும் இரவு வணக்கம். நார்மலி பள்ளி விடுமுறைனா எங்கேயாவது போகிற பழக்கம் இருக்குது. இப்போ உடம்பு முடியாதனால போகல. ஸோ அந்த வீட்டிலேயே ஏதாவது நேரம் செலவிடலாம் அப்படின்னு. ஸோ என்னோடய குட்டி ஜூனியர் தூங்குனா நம்மளும் தூங்கிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரமாக தூங்கிடுவார்னு நினைக்கிறேன். இரவு வணக்கம் அனைவருக்கும்.